ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் சந்தாவோட விருப்பமே இல்லாமல் அவங்க அம்மாவா சந்தா கழுத்தில் தாலி கட்டவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம சந்தாவும் சேரனும் ஒருத்தர் மனசார காதலிச்சாங்க. சந்தாவோட விருப்பத்தோட நம்ம சேரன் சந்தா கழுத்தில் தாலி கட்டுறதை பார்க்க தான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பதிலாக சந்தாவோட விருப்பமே இல்லாமல் அவங்க மாமா சந்தாவோட கழுத்தில் தாலி கட்டுறதை பார்க்கவே கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இந்த காட்சி நடக்கவே கூடாது. அதுக்குள்ள நம்ம சேரன், சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் இந்த ரவுடிங்களை அடிச்சு போட்டு அதே இடத்துல நம்ம சேரன் சந்தாவோட கழுத்துல தாலி கட்டி அந்த ஊர் முன்னாடி இவ என்னுடைய பொண்டாட்டி, இதுக்கப்புறம் யாராவது எங்களுடைய வாழ்க்கையில குறுக்க வந்தீங்க அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ரொம்பவும் கெத்தா சொல்லிட்டு வந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்பதான் நம்ம சந்தாவுக்கு நம்ம சேரன் மேல ஒரு நம்பிக்கை வரும். இவர் நமக்காக எந்த லெவலுக்கும் போய் நமக்காக போராடுறாரு அப்படின்னு ஒரு நினைப்பு நம்ம சந்தாவோட மனசுல வரும். அதை விட்டுட்டு நம்ம சேரன் இங்க இருந்துகிட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருந்தா அது கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. அந்த பீகாரில் சந்தாவோட இருக்கிற அந்த ஊருக்கே போயிட்டு நம்ம சேரன், சோழன், பல்லவன், பாண்டி எல்லாருமே அந்த ஊருக்கே போயிட்டு அந்த ரவுடி நம்ம சந்தா காலத்தில் தாலி கட்டுற நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த ரவுடி அடிச்சு போட்டு அந்த தாலியே வாங்கி நம்ம சேரன் அந்த ஊர் முன்னாடியே சந்தா காலத்தில் தாலி கட்டினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இப்போ நம்ம அனீஸ் என்ன பண்ணுறாங்க, அதாவது சந்தாவையும் அனுசையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊருக்கு கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கடத்தி கொண்டு போயிட்டு இருக்க சமயத்தில் தான் நம்ம அனீஸ் என்ன பண்ணுறாரு, உடனே நான் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு அங்கேருந்து நம்ம சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம சேரனுக்கு ஆறுதல் சொல்கிறேன்ற பேரில் அவரை ரொம்பவும் காயப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே என்னது அனீஸ் ஃபோன் பண்ணுறாங்க, ஒருவேளை சந்தாவாக இருக்கமோ, நம்ம ஸ்பீக்கரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, இல்லை ஸ்பீக்கர்லாம் வேண்டாம், இது சந்தாவாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஸ்பீக்கர்லாம் போடாமல் அப்படியே அண்ணங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்ல, ஆமாம் இப்போ ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு நேரம் கிடச்சிருக்கா என்ன, அதெல்லாம் இப்போவா நேரம், ஒழுங்கு மரியாதை ஸ்பீக்கரில் போடுங்க, அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லி அந்த ஸ்பீக்கர் போட்டாக்கா அனீஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் எல்லாரும் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க, எங்கள் மாமா அங்கே போயிட்டு உடனே இந்த கல்யாணம் நடக்காது, எப்படியும் ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவாங்க, எதனா பிரச்சனை பண்ணுவாங்க, சந்தா காலத்தில் அவங்கள தாலி கட்ட விடாமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பையா, சீக்கிரமாக தைரியமாக இருங்க, சந்தா மறுபடியும் உங்களுக்கு தான் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி அனீஸ் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சேரன், ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கெத்தா ஒரு ஆம்பளத்தனமாக நீங்கள் அந்த ரவுடி இருக்கிற இடம் எந்த இடம்னு சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நான் வரேன், அவங்கள அங்கேயே அடிச்சு போட்டு அதே இடத்துல இருந்து நான் சந்தாவை நான் கூட்டிகிட்டு என்னுடைய மனைவி ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் செம சூப்பராக இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு புள்ள பூச்சி மாதிரி ஒரு அம்மஞ்சி மாதிரி அவர் அப்படியே கூணி குறுகி போய் அமைதியாக இருக்கிறத பார்க்கவே நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதுக்கு பதிலாக ரொம்பவும் திமிரா ரொம்பவும் வீரமாக கெத்தா போய் அந்த ரவுடிங்களை அடிச்சு போட்டு சந்தா கழுத்துல தாலி கட்டி சந்தாவை கூட்டிட்டு வர சேரனை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பதான் சந்தாவுக்கும் தன்னை கல்யாணம் பண்ணிக்கினது சேரன் அவர் நமக்காக எந்த லெவலுக்கும் போகுவாங்க அது அப்படின்ற ஒரு நினைப்பு நம்ம சந்தாவோட மனசுல காலம் ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாடுறதுக்கான ஒரு நேரம் வரும். எப்பவுமே அமைதியாக இருக்கக்கூடாது, எப்போ நம்ம பொங்கி எழுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக பொங்கி எழுந்தே தீரணும். அதனால சேரன் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, இதுக்கப்புறம் யாரும் எந்த வருத்தமும் பண்ணாதீங்க, எனக்கு ஆறுதல் சொல்லாதீங்க, என்ன நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் அமைதியாக இருக்கிறத பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. அதுக்கு பதிலாக சீக்கிரமாக அந்த கல்யாணத்தை தடுத்து அந்த சந்தா காலத்தில் தாலி கட்டணும். இப்போ அனீஸ் அந்த ஊருக்கு கூட்டிட்டு போனாக்கா சும்மா இருப்பாங்க, அந்த ஒரு கம்புல கட்டி போட்டு அவரு முன்னாடியே சந்தா காலத்தில் தாலி கட்ட சொல்லி அந்த ஊர் பஞ்சாயத்தெல்லாம் அவங்க மாமாவுக்கு சொல்ல, அவங்க மாமாவும் சந்தா காலத்தில் தாலி கட்டுவாங்க. அப்பதான் நம்ம அனீஷ் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் முன்னாடி டைம் கேட்டு அந்த டைமுக்குள்ள நம்ம சேரனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி சேரன், பல்லவன், பாண்டி எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஊர் மக்கள் முன்னாடியே அந்த கல்யாணம் நடக்க விடாம தடுத்து அந்த கல்யாணத்திலே நம்ம சேரன் சந்தா காலத்தில் தாலி கட்டினா எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.